பல வழி இருக்குல்ல, அது மாதிரி இந்த உடம்புல இருந்து உயிர் போறதுக்கு 11 வழி இருக்கு. முதல்ல உச்சிக்குழி, அதான் கபால மோட்சம்னு. சரி, அவர்கள்லாம் மறு ஜென்மத்துல ஞானிகளாக யோகிகளாக, ஜென்மாவே கிடையாது, அதான் சித்தர்கள். அடுத்து கண்ணு ரெண்டுலையும் உயிர் போகும், காது ரெண்டுலையும் உயிர் போகும், நாசி துவாரத்தின் வழியாக, வாய் வழியாக, அடுத்து உந்தி கமலம், அப்புறம் நீர் வழி, அடுத்து மலை வழி. போடுறது ஜேஜிபி தள்ளுறது ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தெரியும், உங்க வழியில நீங்க சொல்றீங்க. ஆமா, நல்ல விஷயம் தான், தப்பு இல்ல. ஆனாலும் பாருங்க, இத்தனை வழியா உயிர் போகுது, அத்தனை வழியா உயிர் போனாலும் அத்தனை வழியில உயிர் போறாது. அந்த ஆத்மா மறு ஜென்மம் எடுக்கும் போது ஒவ்வொன்றுக்கு ஒரு கணக்கு இருக்கு. சரி, அது போட்டேன். எத்தனை வழியில உயிர் போனாலும் அத்தனை உயிர்களும் சுடுகாட்டுக்கு தான் போகுது. ஆமா, அப்படி நினைக்க முடியாத. என்ன சொல்றியா? ஆமா, எல்லாம் சுடுகாட்டுல புதைக்கிறாங்க. அப்புறம் டிஃபன் பாக்ஸ் வச்சு பிரிட்ஜ்ல வீட்டுல வைக்கிறாங்க. வச்சாங்களா இல்லையா? வச்சாங்களா இல்லையா? பயங்கரமான ஆளியா. மனைவிய கூறு ஊரா வெட்டி வைக்கலையா? குளிர் பதன பெட்டியில வைக்கலையா ஒருத்தர்? சரி, கொரோனாவில் செத்ததெல்லாம் மொத்தமா சுடுகாட்டுல இறுதி சடங்கு சரியா நடந்துச்சா? மொத்தமா குப்பையாடுற